அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மகரம் ராசி. மகர ராசி நண்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க, இந்த மகர ராசி நண்பர்களுக்கு பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள், அவங்களுக்கு நட்சத்திர ரீதியான எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க, அவங்க இனி வரக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு எல்லாமே யோகமாக அமைய அவங்க என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மகர ராசி அருமையான ராசிங்க. சிறப்பாகவும் அழகாகவும் கம்பீரத்துடனும் இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க. பெரும்பாலுமே எத்தனை பிரச்சனை வந்தாலுமே சரிங்க, அதில் மனதிலேயே பலவிதமான போராட்டங்களை அதற்கு தாங்களே தீர்வுமே எடுப்பாங்க. இதே மனதிலேயே மற்றவங்களையும் கூட எடை போடுவாங்க. மேலுமே இந்த தைரியத்துக்கு பெயர் பெற்றவங்க இந்த மகர ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். தன்னம்பிக்கை நிறைந்தவங்க. மற்ற ராசிக்காரர்கிட்ட இல்லாத ஒரு துணிச்சல் இந்த மகர ராசியில் பிறந்தவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். சகிப்புத்தன்மையை பெயர் பெற்றவங்க அப்படிங்கிறதுனால அனைவருமே இந்த ராசிக்காரர்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொள்வதில் நட்பு வட்டாரம் இவங்களுக்கு பெரியதாகவே இருக்கும். பொறுமையாக இருப்பாங்க. சகிப்புத்தன்மை பக்குவம் நிறைந்தவங்க அப்படின்னா கூட அனைத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குங்க. முடிந்த வரைக்குமே பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் அதற்கு மேலே சீண்டினீங்க அப்படின்னா உறவுகளை துண்டிக்கவும் கூட தயங்க மாட்டாங்க. லேசில் கோபம் வராதுங்க. ஆனால் மென்மையும் நாகரிகமும் மிக்கவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம். எதையுமே உழைத்து பெற வேணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். தாங்க மட்டும் இல்லாமல் தங்களோட குடும்பத்தையுமே சேர்த்தே உயர்த்துவாங்க. எதையுமே பிளான் பண்ணி செய்வாங்க. அதனால தான் தன்னுடைய குடும்பத்தையுமே சேர்த்து உயர்த்துவதில் முன்னுரிமை தருவாங்க. இரட்டை நிலை மனப்பான்மை இவங்ககிட்ட இல்லை. ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா தீர்க்கமாக யோசித்து அதை ஒரு தடவைக்கு பல டைம் யோசித்து முடிவெடுக்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த மகர ராசி அப்படிங்கிறது ஒரு கடலோட வீடு மாதிரிங்க. கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கோ அதே மாதிரி தான் இவங்களோட மனதிலையுமே புது புது எண்ணங்கள் ஐடியாக்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எப்போதுமே இவங்களை பார்த்து மற்றவங்க ஐடியா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருப்பாங்க. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து பாதாள பழத்துக்கு சென்றால் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்பாங்க. உங்களோட ராசிக்கு அதிபதி பார்த்திங்களா இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி பகவான் அப்படிங்கிறதுனால இவங்க ரொம்ப மனிதநேயத்தோடு செயல்பட விரும்புவாங்க. மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த புரட்டாசி மாதத்தில் அவங்க கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம். புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய மகர ராசி நண்பர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சனி ஸ்தானத்தில் வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. ஸோ அவரோடு ராகுவுமே இணைந்திருக்கிறாரு. அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சுக்கிரனோடு கேது இணைந்திருப்பது அவ்வளவு நல்ல ஒரு அமைப்பு அல்ல. எதிர்பார்த்த காரியங்களில் எண்ணற்ற தடைகளும் தாமதங்களுமே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எதுலேயுமே நீங்கள் ஈடுபாடு ஏற்படாமல் மன அலைப்பாயும். அது மட்டும் இல்லாமல் மனதில் ஏதோ ஒரு பயமானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்தவங்களோட உதவியை பெறுவதிலும் தாமதம் ஏற்படும். குருவோட அதிசார பெயர்ச்சிக்கு பிறகு நெருக்கடி நிலைகள் பார்த்திங்களா அகண்டு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறும். மேலுமே புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் பார்த்திங்களா சென்றார். உங்களோட ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழில் வளம் பார்த்திங்களா சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஆர்வமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பழைய பங்குதாரர்களை விலக்கி விட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா அப்படின்னு கூட நீங்கள் சிந்திப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கு ஏற்ற விதம் சம்பளம் விகிதமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே காத்திருக்கு. மேலுமே இடம் பூமி விற்பனையில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஆரோக்கியத்தை நீங்கள் சீராக வைத்துக்கொள்ள முயற்சி செய்வீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே வழிபாடு தியானம் இதெல்லாம் உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். புரட்டாசி 22ஆம் தேதி பார்த்திங்களா கடகராசிக்கு குரு அதிசாகரமாக செல்கிறாரு. அங்கு செல்லும் அவர் பார்த்திங்களா உச்சமும் பெறுகிறாரு. உங்களோட ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு. அவர் உச்சம் பெற்று உங்களோட ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். 7.5 சனி நடந்தால் கூட குருவோட பார்வையிலான நல்ல மாற்றம் உங்களுக்கு இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே காத்திருக்கு. முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு
குரு பகவானை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுறதுனால கல்யாண வாய்ப்புகள் பார்த்திங்களா கைகூடக்கூடிய ஒரு காலமே உங்களுக்கு காத்திருக்கு. கடமையை செய்வனே செய்து வெற்றி பெறுவீங்க. மேலுமே பணப்புழக்கம் இந்த டைமில் பார்த்திங்களா அதிகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பதவி தானாகவே வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமே அமைஞ்சிருக்கு. இடம் பூமி வாங்கும் யோகமே உங்களுக்கு ஏற்படும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி மீண்டும் இணைவாங்க. தொழில் சிறப்பாக இருக்கும். ஆனால் கூட என்ன தான் இருந்தாலும் 7.5 சனி நடைபெறதுனால திடீர் செலவுகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகும். மேலுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பார்த்திங்களா இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்களோட ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் தான் சனி. அவர் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில் ஆரோக்கிய சீர்கேடுகள் பார்த்திங்களா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. குடும்ப பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். கட்டிய வீடு பாதியில் நிற்கிறதோ அப்படிங்கிற கவலைப்படுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் ஒரு சூழலுமே உங்களுக்கு ஏற்படும். பண தேவை பார்த்திங்களா இந்த டைமில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும். மேலுமே பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த ஒரு நிலையானது உங்களுக்கு இருக்கும். மேலுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் பணி செய்யும் இடத்துல பதற்றம் வேண்டாமுங்க. மேலுமே கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை. மாணவ மணிகளை பொறுத்த வரைக்குமே மறதி கொஞ்சம் இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப சுமை அதிகரிக்கும். பயணங்களால் விரயமும் ஏற்படுங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. மேலுமே இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு பல்வேறான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். சரி, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர ரீதியான எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க வாங்க விரிவாக பார்க்கலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உறவினர் மூலம் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். மனக்குழப்பம் நீங்கி எதுலேயுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்கும் மனநிலையானது உங்களுக்கு ஏற்படும். மேலுமே காரிய தடை நீண்ட நாளாகவே காரிய தடையில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பண வரலாம் காரிய அனுகூலமே ஏற்படுறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மாணவர்களுக்கு கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். விளையாட்டுகளில் ஈடுபாடுமே அதிகரிக்கும். உயர்வான எண்ணங்களுடன் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களோடும் நட்பு கொள்வீங்க. உடல் ஆரோக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பண வசதியுமே கிடைக்கும். உங்களோட செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். மேலுமே வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான போக்கானது காணப்படும். மேலுமே நீங்கள் சனிக்கிழமைகள் தோறுமே ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுடைய கஷ்டங்களை போக்குங்க. மகர ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சனி பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். மனதில் தைரியமும் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தோமா செப்டம்பர் 26, 27, 28. அதிர்ஷ்ட தினங்கள் செப்டம்பர் 20, 21, 17. மேலுமே அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோமா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு நாட்களாக உங்களுக்கு அமையும். மேலுமே இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைய என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம். இந்த மகர ராசி அப்படிங்கிறது சனி பகவானுக்குரிய ஒரு ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் இருக்கும் ராசி தான் மகர ராசியில் பிறந்தவங்க. எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி கிடைக்கும் வரைக்குமே தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பாங்க. மேலுமே இவங்க எப்போவுமே நியாய உணர்வு கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசினர்கள் தங்களோட வாழ்வில் மிகுந்த வளங்களையும் வசதியாகளையும் பெறுவதற்கு சில பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யலாங்க. மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே சனிக்கிழமை தோறுமே பெருமாள் வழிபாட்டை அற்புதம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். ஆண்டிற்கு ஒரு முறையாவது நீங்கள் சனீஸ்வர அம்சம் கொண்ட திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே சனிக்கிழமைகளில் நவகிரகங்களில் சனி பகவானுக்கு நெய் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். முருகப்பெருமானின் உச்ச ராசியாக இருக்கிறதுனால இந்த செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கி வருதுனாலும் இல்லற வாழ்க்கை பூர்வீக சொத்து நிலம் போன்ற விஷயங்களில் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும்.
மேலுமே இந்த மகர ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா கருப்பு நிற ஆடைகளை மகர ராசினர் எப்போதுமே அணியக்கூடாது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. சொந்த வீடு அல்லது வாடகை வீடு கிழக்கு திசை பார்த்தவாறு அமைத்துக்கொள்வது உங்களுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை கொடுக்கும். மேலுமே ஏழைகளுக்கு நீங்கள் முடிந்த வரைக்கும் அன்னதானமும், கோவில்களுக்கு வெல்லம், தேன், அரிசி போன்றவை எல்லாமே நீங்கள் தானமாக தருவதனால உங்களோட விருப்பங்கள் நீங்கள் என்ன மனதில் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்குங்க. இது முடிஞ்சவங்க செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.